பிங்களை முடிச்சிட்டு வராங்க அம்மாவும் பிள்ளையும். பாருங்க இவர் தான் இந்த இருக்கிற முகத்தை வந்து இன்றைக்கு தான் நீங்க பார்க்கலாம். சரியா, இதுக்கு பிறகு பார்க்க இயலாது. போன போடு சரியா, போன பிறகு வீடியோ போடுற மாதிரி இன்றைக்கு இங்க இருந்து 100 ரூபாய்க்கு போறான்னா 100 ரூபாய்க்கு போய் சேர்ந்து அடுத்த நாட்டுக்கு போனவர் தான் 100 ரூபாய்க்கு போற வீடியோ. அது என்ன காரணம் சொல்லி நல்ல விஷயம் தான். என்னன்னா மாட்டு நாடி விடும். அதான் தப்புடவரெல்லாம் வீடியோ போடுறது. இப்ப போறேன்னு தெரிஞ்ச கடங்காரன்ல வாசல்ல வந்து நிப்பான். அதால போனவர வீடியோ வந்து போறது S20 வேல்ட்ராவன்றதுக்கு வேண்ட கடன் எல்லாம் இருக்கு. அப்ப வெளியில போறது சொல்லி சொல்லாம புரியா? எவ்வளவு திட்ட வாங்குற நீ? எவ்வளவு 14,000 ரூபாய்க்கு வாங்கிருக்க பாத்தீங்களா? இவன்ட கதை கேட்டு பிறகு இந்த சூட்கேஸ் வாங்கிருக்கோம். சொல்லுங்களேன் யூஸ்டனை பத்தி. அவரை பத்தி சொல்றேன்னு சொன்னா நிறையவே இருக்கு. சொல்லணும், நானும் கூட இந்த அளவுல யூடியூப்ல கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கிற காரணம் யுதிஷ்டன். அவங்க தங்கச்சிக்கு ஆக இது குழப்பத்தில் இருக்கிறாவ எல்லாவும் அவரோட சரியான தங்கச்சியை ஃபுல்லா யூஸ்டன் தானே இப்போ கிளாஸுக்குலாம் ஏற்றி இருக்கிறேன். அவரை இவர் மார்க்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு போயிருந்த நேரம் இப்போ இவர் சரியான குழப்படி இதே மாதிரி தான் சொன்னாங்க. இவர் சரியான குழப்படின்னு சொல்லி இப்போ வர்ற டைம் எனக்கு நோமெல்லாம் மாறி என்னப்பா இப்படி எந்த பிள்ளை இப்படி ஆண்டு யோசிச்சுட்டு நான் வெளியில வரக்குள்ள திரும்ப என்ன கூப்பிட்டா, என்ன சசியக்கா நீங்க யோசிச்சுட்டு போறீங்க? சிட்டி சென்டர்ல நான் வாங்கி தரேன், நீ காசு கொடுக்க. அப்படி கதையை வாங்கிட்டேன். நட்புக்காக தான் பழகிற இடைக்கிடையே உணவு பண்டங்களையும் கவனிச்சு கொள்வோம். பசிக்கும் இல்ல, பாவம் இல்ல, பசிக்கும் இல்ல. நீ லேபிள்ரா, நீ ஒரு ரோயல் என்று காட்டுறா. இந்த ரோயல் மிருந்தங்க மச்சான், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். உடுப்புலாம் வந்து கூடுதலா கொண்டு போகாத. இந்தியால மலிவும் பொழிவும் சரியா, லேப்டாப் சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டு போ. சொல்லாங்க. நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ ஒண்ணு மோட்டோ 2 வருஷம் ஓட வந்தா இருக்க போகுது. அப்பா விடுவேன். இதைத்தான் சொல்லணும். அவங்க வந்து என்ன துறையை விரும்புறாங்களோ அந்த துறையில நம்ம சப்போர்ட் பண்ணணும். எங்களால இயலாம போனாலும் ஒரு கட்டத்துல நாம கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யத்தான் வேணும். செய்தா அப்படி அவங்க சந்தோஷமா அதை படிச்சு மேல வந்து அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம்ன்றதை பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு என்ன துறையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்குள்ள அவங்க அதுல வந்து உச்சகட்டத்தை வந்து அடைவாங்க கட்டாயம். அது ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், என் நண்பனோட இந்த வீடியோ வந்து செய்கிறோம். என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து செய்கிறோம்னு சொன்னால், எங்களோட இருந்த யுதிஷ்டன் எங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறான். ரைட், அப்போ போனால் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகுதான் எங்களோட வந்து இனி ஜாயின் பண்ணுவான். நிறைய வீடியோ வந்து நானும் யுதிஷ்டனும் சேர்ந்து பவித்ரனும் சேர்ந்து நிறைய வீடியோ வந்து யுதி விளாக்ஸ்ல வந்து போட்டிருக்கோம். என்னடா நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். யுதிஷ்டன் வந்து பாட்டு படிக்கிறது, அப்படியான நிறைய விஷயங்கள், பிறகு கோயிலுக்கு போனது, இப்படியான விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். அதை பார்க்காத ஆட்கள் போய் பாருங்க. எப்படி சொல்றேன், என்னோட ஒரு நல்ல ஒரு நண்பன், நம்மளோட படிச்ச ஒரு பொடியன், எங்களோட கிளாஸ்மேட் பொடியன். அவன் வந்து இப்ப மட்டும் இல்ல, அவன் நல்ல டேலண்டான பொடியன், நல்ல டேலண்டட். அந்த டேலண்டால தானே இப்ப அவன் வந்து ஃபாரினுக்கு போறான். அப்ப அது எந்த நாடு எங்க போறான்னு சொல்லி சொல்ல வேணாம்னுட்டான். அவன்ட யூடியூப் சேனல் அதை நான் சொல்லுவேன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு வந்து அவன்ட கடைசி நாள், இன்றைக்கு ஒரு ஃபேர்வெல். இதை வந்து ஒரு சந்தோஷமா சொல்றதா துக்கமா சொல்றான்னு சொல்லி தெரியல. அவனால நான் பெற்ற சில நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பிச்ச காரணமும் அவன் தான். அது பவித்ரனுக்கு கூட தெரியும். அது எப்படி அந்த இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இப்படிதான் பிக் மேட்சுக்கு போயிருந்தோம். பிக் மேட்சுக்கு போக்குள்ள அவனை கண்டோம். சாதாரணமாக அவன் சென்ற காலேஜ், நாங்கள் மைக்கேல்ஸ்.
இப்போ சாதாரணமாக நான் காய்ச்சிட்டு இருக்கக்குள்ள கண்டோம் என்ன செய்கிறா மச்சான்ட்டு கேட்கக்குள்ள மச்சான் இப்படி தான் நான் ஒரு யூடியூப் சேனல் திறந்திருக்கேன் அதில் மொனிட்டேஷன் எல்லாம் ஆகி காசு வருது எவ்வளோ விடாண்டுக்குள்ள 34,000 ரூபா 36,000 ரூபா வருதுன்னு எங்களுக்கு அது ஒரு பெரிய ஷோக். ஏன்னா சும்மா இருந்து வீடியோ செய்யக்குள்ள அதை ஒரு 36,000 ரூபா வாரன்றது ஷோக். நான் ஜோயும் அப்போ யோசிச்சு காய்ச்சிட்டு வந்தோம், பாரு மச்சான் வீடியோ செய்யக்குள்ள பாரு 36,000 ரூபா வருது. நம்பல ஆனா நாங்க நம்பல. அப்புறம் அவன் போன்ல இருந்து காட்டினான் எல்லாத்தையும். அப்ப எங்களுக்கு பெரிய ஷாக். அப்ப நானும் ஜோயும் காய்ச்சிட்டு இருந்தோம், பாரு மச்சான் இப்படி எல்லாம் செஞ்சு எவ்வளவு முன்னேறதுக்கு வழி இருக்கு, நம்மள எப்படி ஒன்று தொடங்குவோம்ண்டு. ஓ மச்சான் தொடங்குவோம்ண்டு தொடங்கினதா இந்த பேட்டி பாய்ஸ். சரியா, பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அதுக்கு பிறகு யுதிஷ்டன் வந்து செஞ்சு தந்தோம்டா. இப்ப எனக்கு வந்து இப்ப நான் ஒரு நாள் வந்து வீடியோ போடலன்னு சொன்னா கூட வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவான், ஏன்டா நீ வீடியோ போடல, வீடியோ வந்து கண்டினியூஸா போடு என்று சொல்லி நிறைய. அது எனக்கும் தெரியும் மச்சான். என்னடா அவனை ஒரு மோட்டிவேட் பண்றேன், நம்ம அந்த இப்படித்தான் செய்யணும் வீடியோஸ் இப்படிதான். என்ன நம்ம எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியாது தானே என்ன மாதிரி என்று அவன் நல்ல நிறைய மோட்டிவேட் பண்ணி நான் நிறைய தரம் கவனிச்சிருக்கேன். அவன் நம்ம இப்ப தளர்ந்து போனாலும் அவன் நல்ல மோட்டிவேட் பண்ணி இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இது செஞ்சாதான் மொனிட்டேஷன் ஆகும், இது செஞ்சாதான் நல்ல ரீச் ஆகும் சொல்லி நிறைய அட்வைஸ் தந்திருக்கான் நமக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னாடா எனக்கு அந்த மொனிட்டேஷன் ஆச்சு தானே. மொனிட்டேஷன் ஆன பவித்ரன் வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானேடா. அப்ப எனக்கு அதை வந்து எப்படி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்குறா இருக்கலாம், அந்த காப்பிரைட்ஸ் இல்லாம வீடியோ செய்யறா இருக்கலாம், அதெல்லாம் வந்து எப்படி மேக் பண்றேன்னு சொல்லி தெரியல. அப்ப அவனுக்கு தான் ஃபர்ஸ்டா கால் பண்ணிட்டு மொனிட்டேஷன் ஆயிட்டோன்னே சரி சரி வீட்டுவான்னு சொல்லி அவனை லேப்டாப்ல எடுத்து எல்லா விஷயங்கள் அந்த நிறைய அக்ரிமெண்ட் நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த டேக்ஸ் ஃபார்ம்ல இருந்து எல்லா ஃபார்மும் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் அவனைய பார்த்து எல்லாமே செஞ்சு எனக்கு வந்து எல்லாம் செஞ்ச ஒரு பகுதி என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் தரம் அவனை எல்லாம் அப்ளை பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் தரம் ரிஜெக்ட் ஆயிட்டு. சரியா, ஒரு பெரிய காரியம் செய்யும் வரும்போது சிறு சிறு தடங்கல்கள் வர சகஜம். உண்மைதான். சரியா, அப்ப சரி என்று போட்டு 2வது தரம் அப்ளை பண்ணா 2வது தரம் ரிஜெக்ட் ஆயிட்டு. கடவுளே. சரியா, பிறகு வந்து திரும்பி 3வது தரம் அப்ளை பண்ணவங்க சொன்னேன், டேய் இந்த தரம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீ யூடியூப் செய்ய மாட்டேன். இல்ல மச்சான் சும்மாரு நான் செஞ்சு தரேன். 3வது தரம் அப்ளை பண்ணி 3வது தரம் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு மொனிடைசேஷன். ரைட். அப்ப அதை போல வந்து உண்மையாவே வந்து நம்மளோட வந்து இருக்கிற நண்பன் என்ன, நம்மளோட அது மட்டும் இல்ல, நான் சொல்ல விரும்புறேன், எல்லாரும் நம்மளோட வளர்ச்சிக்கு விரும்ப மாட்டாங்க. நண்பனா இருந்தாலும் சில பேருக்கு எரிச்சல் இருக்கு, முன்னுக்கு சிரிச்சு கதைப்பாங்க, பின்னுக்கு எரிச்சலா இருக்கு, என்னடா நம்மளோட வளர்ந்துட்டு போறாண்டு. ஆனா அவனுக்கு அந்த குணம் இல்ல. அவனுக்கு நம்ம வளரணும், அவனோட கூட இருக்கிறார்கள் வளரணும், நல்லா எல்லாம் பண்ணணும் என்று சொல்லி நிறைய தடவை நான் நோட் பண்ணிருக்கேன் அந்த விஷயம். அந்த நல்ல குணம் அவன்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு அவன்கிட்ட. பாட்டு படிக்கிறெல்லாம் சும்மா ட்ரம் அடிப்பான், வேற என்னடா வயலின் மிருதங்கம் கூட வந்து அவன் வந்து வடிவ வந்து பிளே பண்ணுவான். பவித்ரனுக்கு வந்து மிருதங்கம் வந்து சரியான விருப்பம், இவனும் கேட்டு இருந்தவன் எனக்கு பழக்கு. அதுதான் செய்யலாம் போயிட்டு சரியான கவலை செய்யலாம் போயிட்டு. சரி பவித்ரன் யோசிக்காங்க, அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஒரு அடுத்த மாசம் அப்படி நாங்களும் வெளிக்கிடுவோம். இப்ப நாங்க சிரிச்சு கதைக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள கவலை நண்பன் போறான்னு இல்ல சுத்தி வீடியோல அடுத்து பண்ணிருக்கேன். என்னண்டா அந்த நான் வந்து நான் பவித்ரன் ஒரு இந்த வீடியோ சொல்ல காலையில எழும்பின உடனேடா நான் வந்து அந்த போன் எடுத்து பாக்குறேன், நம்ம எல்லாரும் போனை தானே எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்க்கக்குள்ள வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒன் பண்ண, அவன் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்கான். அதை ஒன் பண்ண உடனே வந்து அதுல போட்டிருக்கான்டா மை லாஸ்ட் டே என்று சொல்லி. அதுல போட்டோ வந்து அவன் கேம்பஸ் வந்து போட்டிருக்கான், அவன் கேம்பஸ்ல நீ லெக்சர். சரி உண்மைதான். அவன் மை லாஸ்ட் டேன்னு சொல்லி போட்டான். உடனே கால் பண்ணேன், வீட்டை கட்டாயம்பா பவித்ரனையும் கூட்டிட்டு தம்பியும் கூட்டிட்டு கட்டாயம் வீட்டு இன்றைக்கு வாங்க, ஏன்டா இன்றைக்கு நைட் வந்து அவன் கொழும்பு போறான், நாளைக்கு ஃபிளைட். அது சரி உண்மை. நம்ம இப்ப சிரிச்சு கதைக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் மனவருத்தமா இருக்கு. அவன் எனக்கு சரியான கவலை, அந்த கவலையை காட்டிக்கொள்ள அவன் கதைக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுதிஷ்டன் தங்கச்சி சரியா ஆள்றான். அது கவலை தானே, கவலை இருக்குன்னு தானே. நாட்டுக்கு போக்குள்ள இனி எப்ப எத்தனை வருஷம் கழிச்சு வருவாரோ தெரியாது, கவலை எல்லாருக்கும் இருக்கும், அது இயற்கை. நம்ம இப்ப இதுக்கு காய்ச்சி கொண்டிருக்க இந்த வீடியோ எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல காய்ஸ். இந்த விஷயத்தெல்லாம் நீ ஏன் இந்த யூடியூப்ல சொல்றான்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பீங்க. நான் என்ன காரணத்துக்காக சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன், பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு குடும்பம் மாதிரி தானே. நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயம், பவித்ரன் லைஃப்ல நடக்கிற விஷயம், நமக்குள்ள என்ன நடக்குது, அடுத்தடுத்த கட்டம் வந்து நாங்க என்ன செய்யறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு எக்ஸாம்பிளா வந்து இந்த பைக்கு கூட சர்வீஸ் பண்றது நான் வீடியோ போடுறேன். அப்படி வந்து எங்கட விஷயங்கள் வந்து என்னென்ன நடக்குது, எங்களோட கூட இருந்த நண்பன் வந்து எங்க போறான் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேனே. ஏன்னு சொன்னா எங்களை பேட்டி பாய்ஸ என்னக்காக உனக்காக விரும்பி பாக்குற உறவுகள் கூட. அது சரி உண்மைதான். இங்க நம்ம நாட்டுலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி கூட
கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக வந்து இந்த அப்டேட் வந்து நான் கட்டாயம் தரணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் தம்பியும் பவித்திரனும் 3 பேரும் சேர்ந்து அவனோட வீட்டை வந்து போகிறோம். போயிட்டு இனி அங்கே நடக்கிற விஷயங்கள், அவனோட பேசுறது, இனி அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறது, இப்படியான விஷயங்களை வந்து இந்த வீடியோ ஊடாக பார்க்க போறீங்க. நாங்கள் இப்போ சிரிச்சு கொண்டு தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். வீடியோ முடிவில் எல்லாரும் கண்ணாலையும் தண்ணீர் வந்து தான் அனுப்ப போகிறோம். முடிஞ்ச அளவு அழக்கூடாதுன்னு சொல்லிதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி அழக்கூடாது ஏண்டா நாங்க அழுது அவங்களும் கவலைப்படுறாங்க. ஏன் தம்பி நீங்களும் அழுது நம்மளே அழ வைக்கிறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப பாவம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். ரைட், நாங்க ஒரு லஞ்ச் சாப்பிடுறதா இருக்கலாம். ஹியூஸ்டனோட என்னத்தை நாங்க இன்றைக்கு செஞ்சாலும் இதுதான் லாஸ்ட் டே. அது சரி. ரைட், இனி அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு தலைவர் வருவார். ரைட், ஓகே. லாஸ்ட் டேண்டா எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேல ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகுதான் இனி நாங்க சந்திக்க போறோம். ஒருவேளை வந்து பவித்திரம் கல்யாணம் கட்டி புள்ளையும் பெற்றிருக்கலாம். ஜோக்கும் அது சொல்ற ஆளுக்கே அது நடந்திருக்கலாம். இப்படி ஒன்று சேர்ந்து கதைக்காம போகலாம், டைம்கள் கிடைக்காம இருக்கலாம். இப்ப இவர் தூர நாட்டுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி நான் தூர நாட்டுக்கு போயிருக்கலாம். சரி, கஷ்டம். 3 பேரும் சேர்ந்து கடைசி நாள் என்ன நினைக்கிறேன். அதாவது 2 வருஷம்ன்றது பெரிய அதுல என்னென்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் கூட மாறலாம். அது சரி, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்க போகுது. ரைட், ஓகே. இந்த வீடியோ ஒரு ஃபன்னாவே மேக் பண்ணுவோம். வாங்க இப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாப்பிங்ல முடிச்சிட்டு வராங்க அம்மாவும் பிள்ளையும். பாருங்க, இவர் தான் இந்த இருக்கிற முகத்தை வந்து இன்றைக்கு தான் நீங்க பாக்கலாம். சரியா, இதுக்கு பிறகு பார்க்க இயலாது. அதாவது எங்களோட சேனல்ல பாக்கல, அவரோட சேனல்ல நீங்க பாப்பீங்க. 3 பேராக்கள் வந்திருக்காங்க பிளான் பண்ணி. சரி, போன உறவு போடு. சரியா, சொல்லல நீ எங்க போற ஒன்னும் சொல்ல போற. அதாவது நீ போற நாட வந்து நீ தான் சொல்லுவா. போன யூடியூப் இல்ல, அது பிரச்சனை இல்ல. நான் போன உறவு போடு இப்ப போடுறாங்க. இவன் வந்து இந்த நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போன பிறகு வீடியோ போடுற மாதிரி இவன் வந்து வெளிநாட்டுக்கு போன பிறகு நிறைய பேர் வெண்டைக்கு இங்க இருந்து 100 ரூபாய்க்கு போறான்னா 100 ரூபாய்க்கு போய் சேர்ந்து அடுத்த நாட்டுக்கு போனவர் தான் 100 ரூபாய்க்கு போற வீடியோ. அது என்ன காரணம் சொல்லு. நல்ல விஷயம் தான். என்னன்னா மாட்டு நாடி விடும். தப்புதான் வீடியோ போடுறது. இப்ப போறேன்னு கடங்காரன்ல வாசல்ல வந்து நிப்பான். அதால போனவர வீடியோ வந்து போறது. S20 வேல்ட்ராவன்றதுக்கு வேண்ட கடன் எல்லாம் இருக்கு. அப்ப வெளிநாட்டுக்கு போறது சொல்லாம புரியாதா? சொல்ல போனவரை போட்டாதான் அது பிறகு தொடர்பு இல்லைக்கு அப்பா பிறகு தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வரும் வீடியோ. சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு. ஓகே, டக்குன்னு முடிச்சிட்டு வருவேன். வந்தோடனே நம்ம சூட் கேஸ் பேக் பண்ணுவோம். ஓகே, சரியா, பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. சூட் கேஸை வந்து அப்படி வாங்க. சூட்கேஸ் இங்க வருங்க. டேய், சூட்கேஸ் 2 வருஷத்துக்குரிய. ஓண்டாப்பா, என்னடா இது இப்படி இருக்கு? எவ்வளவுக்கு வாங்குற நீ? எவ்வளவு 4000 14000 ரூபாய்க்கு வாங்கிருக்க பாத்தீங்களா? இவன்ட கதையை கேட்டு போறதும் இந்த சூட்கேஸ் வாங்கிருக்க பாத்தீங்களா? யாரு இந்த கதையை கேட்ட சூட்கேஸ்? சரியா, இத லொக் அடிக்கிறது. இதற்கு வந்து பேர் அடிச்சிட்டு வரணும். போ, என்ன பேர்? ஆமாங்க, உனக்கு ஒட்ட பேர் பேர் அடிங்க. இல்லடா, ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்க சின்னனா. இது இல்லையா? அதாவது உங்க பாக்ஸ் மாறாம இருக்கு. ஸ்டிக்கர் அப்ப இந்த கிளாஸ் எல்லாம் இந்த பெர்மனன்ட் மார்க்கரால எழுதி அது அசிங்கம் ஆயிடுது. அதே ஸ்டிக்கர் அடிச்சு வடி வைங்க, நீட்டா அடிங்க. வட்டி கொண்டு வர படி. சரி, ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம். சரி, ரெக்கார்ட். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட யுதிஷ்டன் வந்து ரெக்கார்டிங் வந்து செய்கிறார். அவர் வந்து கூடுதலாக வந்து இந்த பாட்டுகள் வந்து படிக்கிறது, கோயில் பாட்டுகள் அப்படியான பாட்டெல்லாம் வந்து செய்வார். அவர் வந்து இப்போ ரெக்கார்டிங் செய்கிறக்காக அவர் ஸ்டூடியோக்குள்ளே போயிருக்கார். இப்போ நாங்கள் அவர் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஹாலில் வந்து இருக்கிறோம். இனி அவர் ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு தான் நமக்குரிய விஷயங்கள், நமக்குரிய பிரியாவிடைகள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவர் வந்து தொழிலுக்கு தான் முதல் மரியாதை வந்து கொடுப்பாருன்னு, அதுபோல் வந்து அவர் வந்து இப்போ வேலை வந்து செய்ய போகிறார். ஷோகேஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஷோகேஸில் வந்து நம்ம இனி வந்து இந்த அவர் என்னென்ன சாமான் கொண்டு போகிறேன், என்னென்ன வைக்க போகிறான்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி எடுத்துட்டு இனி இன்றைக்கு பின்னேரம் இங்கே வீட்டில் இருந்து விடை பெற்று போகிற நேரம் வந்து வரப்போகுது. இந்த வீடியோ வந்து சில டைமில் வந்து
யுதிஷ்டன் இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், ரைட்? அது மட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அவன் வந்து விரும்பலை ட்ராவல் பண்ணுறதுக்கு முதலே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு நாங்கள் போகிறோன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சாத்தியப்படும்னு சொல்லி அவன் விரும்பலை. அப்போ அதனால இப்போ அவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் அங்கே போயிட்டு இறங்கின பிறகு நீ வந்து இதை சக்ஸஸாக வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணு, அப்போ ஓகேவா இருக்குண்டா. ஏன்னா நிறைய கண்ணூறுகள் பிரச்சனைகள் இருக்குது, பயணத்தில் நிறைய தடைகள் வரலாம், அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோவை நான் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நீ வந்து போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. பாவம் இனி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படியே வீடியோ நான் கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த வீடியோ அப்படியே இணைச்சி போய் கொண்டிருக்கேன். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுதிஷ்டன் அம்மாவோட தான் வந்து இருக்கிறான். யுதிஷ்டன்மாவே இந்த வீட்டில் வந்து ஒரு செல்ல பிள்ளைன்னு அம்மாவோட வந்து தனகராக இருக்கலாம், தங்கச்சியோட தனகராக இருக்கலாம், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் யுதிஷ்டன். இப்போ யுதிஷ்டன் வந்து போக போகிறேன், இன்றைக்கு நைட் தானேன்னு குழம்பு போகிறேன், ரைட்? போக போகிறேன். அப்போ அம்மா வந்து சரியாக சோகத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அம்மாட்டையும் வந்து சில விஷயங்களை கேட்பான். அம்மா அவங்களோட பேர் என்ன? என் பேர் மிஸ்ஸஸ் எஸ் ஜெயரா, சாசி டீச்சர்ன்னு சொல்லுவாங்க, டான்ஸ் டீச்சர். நான் என்ன தெரியாதாக்கள் இல்லை, தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ரைட், ஓகே. சொல்லுங்களேன் யுதிஷ்டனை பற்றி. அவரை பற்றி சொல்றேன்னு சொன்னா நிறையவே இருக்கு. சின்ன பிள்ளையிலிருந்தே அவருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மியூசிக் சம்பந்தமா எல்லாம் நல்ல ஆர்வம். ஏன் ஆர்வம்ண்டா அவருக்கு நான் செய்வேன் கொஞ்சம் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள, அவர் இந்த வயிற்றுல இருக்கும்போதே அவருக்கு இந்த மிருதங்கமோ ஏதோ அந்த சவுண்ட் அவருக்கு கேட்டுக்கொண்டே தான் எப்பயுமே இருந்திருக்கு. அப்போ அதிலிருந்தே அவருக்கு இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால நாங்கள் இப்போ வேற அந்த மேலே இப்போ கொஞ்சம் அவர் படிச்சிருந்தாலும் அதை விட்டு நிறைய அவர் படித்து அவர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம். அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அவர் அந்த எம்ஏ செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மாஸ்டர் செய்யறதுக்கு அவர் இந்தியாவுக்கு போறார், கேரளா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு. அது எங்களுக்கு சந்தோஷம்தான். இன்னொரு வகையில எங்களுக்கு கொஞ்சம் கவலையும் தான். என்னென்னா எங்களுக்கு அவ்வளவு அவர் ஹெல்ப் எல்லா விதத்திலையும். இது ஒரு எங்களுக்கு நாங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒரு அட்வைஸராக கூட நாங்கள் சில சமயத்தில் அவரை பார்த்துருக்கிறோம். அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏனெண்டா நம்ம வந்து முதலெல்லாம் எல்லாரும் சொல்கிற படிக்கிற டைமில் சொல்லுவாங்க வேற என்னன்னு சொன்னால் இவன் குலப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம குலப்படி இல்லையே, யுதிஷ்டன் என்ன குலப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை நான் இதில் சொல்லணும் உங்களுக்கு கட்டாயம். ஏனெண்டா அவரை ஸ்கூலில் படிக்கிற நேரம் ஒரு டீச்சர் ஒரு ஆள், அவ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தவன். நான் இவர் மார்க்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருந்த நேரம் இப்போ இவர் சரியான குலப்படி, இதே மாதிரி தான் சொன்னாங்க, இவர் சரியான குலப்படின்னு சொல்லி. இப்போ வர்ற டைம் எனக்கு மோமெல்லாம் மாறி, என்னப்பா இப்படி எந்த பிள்ளை இப்படியாண்டு யோசிச்சுட்டு நான் வெளியில் வரக்குள்ள திரும்ப என்ன கூப்பிட்டா, என்ன சசியக்கா நீங்கள் யோசிச்சுட்டு போகிறீங்க, அப்படி ஒன்றும் இல்லை. அவர் வந்து நல்ல ஸ்கூலில் வந்து நல்ல ஹெல்ப். என்ன செய்வாருன்னு தெரியுமா, வகுப்பில் இருக்க மாட்டேறேன்டா என்று நான் உடனே அதை இதாக கேட்கக்குள்ள அவ சொல்கிறா, என்னட்ட வகுப்பில் இருக்க மாட்டேறேன்டா, அந்த பிரச்சனை வேற பிரச்சனை ஒன்றும் அவர் இல்லை, அவர் எங்கேயாவது யாராவது குலப்படி நாங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணி கொண்டு நிற்பேன் என்று சொன்னாங்க. அப்போதான் நான் யோசிச்சேனோ நம்ம இந்த அளவுக்கு. அதுக்கு பிறகு அவர வளர்ச்சிகளை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர் செய்வார். பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறது எல்லாம் பார்த்து நான் சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே. என்னென்னா நம்மளோட ஃபீல்டை அவர் கொண்டு அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ அவர்கிட்ட இருந்து வந்துட்டு, அதே மாதிரி எப்படி அந்த ஸ்கூலில் அவர் அட்வைஸராக இருந்தாரோ அதே அட்வைஸராக பார்க்குறேன்னு சில சந்தர்ப்பத்தில் இந்த கேம்பஸ் பிள்ளைகள் எல்லாம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா இதை எப்படி செய்வோம்னு கேட்குறேன். இவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்களே இவங்க, இந்த அளவுக்கு இவர் வளர்ந்துட்டேரா என்று சொல்லி நாங்கள் யோசித்து நான் சந்தோஷப்பட்டதை விட உண்மையாக பெருமையாக இருக்குது எனக்கு. அவர் இதை போய் இன்னும் அவர் படிச்சுட்டு வந்து நல்ல விஷயத்தை தான் அவர் நம்மளோட மட்டக்களப்புக்கு கொடுப்பார். அதோட நம்மளோட இலங்கைக்கு வந்து அவர் ஒரு பிரயோசனமான ஒரு கலைஞராக இருப்பார் என்று சொல்லி எனக்கு மிச்சம் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. அப்படித்தான் அவர் இதுவும் இப்போவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ரெக்கார்டிங், கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, போகிற இடம் எல்லாம் எல்லாரும் யுதிஷ்டன் நீங்கள் இதை விட்டுட்டு போகிறீங்க அவர் சொன்னால் நீங்கள் என்னட்ட நான் விட்டுட்டு போகலை, நான் இதை வந்து தொடர போகிறேன், அதுக்கு உரிய ஒரு மேல் படிப்பு தான் இதான்னு சொல்லி அவங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணி கொண்டு இப்போ கூட ரெக்கார்டிங் தான் செய்து கொண்டிருக்கிறார். என்னென்னா அந்த கடைசி போகிற டைம் கூட அவருக்கு எந்த நேரமும் ரெக்கார்டிங் தான் வந்து கொண்டே இருக்கும். இந்த எல்லாருக்கும் தெரியும் அவர் யூடியூப் சேனல் யுதி வ்ளாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு அதில் போட்டிருக்கிறேன். நான் அதில் இருந்து எங்களோட டான்ஸ் பிள்ளைகள் நான் படிப்பிக்கிற பாடத்துக்கு கூட நான் நிறைய விஷயம்
அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறேன் அவர சேனல்ல இருந்து. அது மாதிரி அவர் இன்னும் செய்யணும்னு தான் எனக்கு ஆசை உண்மையில. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வீட்டை வந்த உடனே அம்மா வந்துட்டு இவ்வளவு நின்றுட்டு அவங்க அழுறாங்க. எனக்கு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது மகனோட கதைக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கு, நிறைய பேர் வாராங்க, எல்லாரும் கதைக்கிறாங்க. அப்ப நான் இப்ப இந்த மகனோட பேசுறது, அதாவது மகன் வந்தா ஒரு ஆட்கள் வராங்க மியூசிக் செய்யணும்ன்றாங்க, டக்குன்னு அது போகுது. அப்ப எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும்? இன்னும் ஒரு 10 hours அப்படியே தாண்டி அதுக்குள்ள கூட அவருக்கு செய்யணும், இன்னும் செய்யணும்னு தான் அவருக்கு விருப்பம். எங்கட குடும்பத்துக்கு எங்கட பரம்பரைக்கே கிடைச்ச ஒரு சொத்துண்டு தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்றதா மியூசிக் சம்பந்தமா இப்பயும் நாங்க நேற்றும் ஒரு அவர்கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்றதுக்கு இடத்த போனாப்புல அவங்க சொல்றாங்க, ஜுதி போறதா ஜுதி, நான் எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குன்னு. அப்படித்தான் அவர் எங்களுக்கு செல்ல பிள்ளைன்றத ஊருக்கே செல்ல பிள்ளை தான் அவர். ஆனா அவர் நிச்சயமா நல்ல ஒரு இடத்துக்கு வர வேணும், கடவுள் ஆசீர்வாதம் அதுக்கு கட்டாயம் கிடைக்க வேணும் என்று சொல்லி எனக்கும் விருப்பம். அந்த மனம் சின்னன் தான் அவருக்கு எப்பயும். அந்த மனம் வந்து சரியான இலகின மனம் அவருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும், செய்யணும். அது யாரையும் கட் பண்ணி இவங்கள்ட்ட இப்ப நாங்க கூட சில நேரம் உனக்கு தேவையே என்று சொன்னாலும் இருந்தாலும் அதை கொடுத்தா தான் மம்மி அது வரும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். கிணறு இறைச்சாதான் தண்ணி வரும், கிணறு இறைச்சாதான் தண்ணி வரும். ஜோய் சொல்றது அப்படியே சரி. இப்ப இவரை போல ஜோயை போல ஆக்கள் எல்லாம் கிடைச்சது. அம்மா உண்மையாவே நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தையும் சொல்லணும், நானும் கூட இந்த அளவுல யூடியூப்ல கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கிற காரணம் யுதிஷ்டர். உங்களுக்கு தெரியும் தானே, ஓடி ஓடி வரும், லேப்டாப்ல என்னெல்லாம் செய்வோம், என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். யுதிஷ்டன் தான் இந்த யூடியூப்னா என்ன, யூடியூப்ல எப்படி இன்கம் மேக் பண்ற, நீயும் செய்யணும். மத்தாக்களும் சொல்லி தர மாட்டாங்கம்மா, ஏன்னா நாங்க மட்டும் முன்னேறிட்டு போவோம். அதுதான் சரியான உண்மை. என்னண்டா இவர் வந்து நான் முதல்ல அவரை ஸ்டார்ட் பண்ணி அவர் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் செய்வார், நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் இல்லாம. அப்ப அது சம்பந்தமா ஒரு ஆக்கள்கிட்ட அவர் போய் ரெக்கார்டிங் எப்படி செய்யற அப்படின்னு எல்லாம் கேட்ட நேரம் அவருக்கு நிரம்ப மனதால கவலைப்பட்டு அடிபட்டிருக்கிறேன். அதை செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த உண்மையாவே இந்த ரெக்கார்டிங் எப்படி செய்யறதுன்ற விஷயத்த கூட யூடியூப்ல போட்டுக்கிறேன். மெட்டாக்கள் பயன்பெறணும், அதை எப்படி செய்ய வேணும்ன்றதை அப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனம் கடைசி வரைக்கும் வராது. சொல்லி கொடுத்தா நம்மட தொழில் அடிபட்டுருமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அவர் அப்படிலாம் அது அந்த இடத்துல அவருக்கு எந்த மனம்ன்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா நான் வந்து நிறைய பிள்ளைகளை டான்ஸ்ல பரதநாட்டியத்துல உருவாக்கியிருக்கேன். இந்த பிள்ளைகள் பல இடங்கள்லையும் இலங்கையில் இருக்கிறாங்க. பதிலையில, கல்முனையில, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட், அப்படியே எல்லா இடமுமே இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொடுத்தபடியா தான் அவங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்கி அதை செய்யறோம். அந்த ஒரு இது அவர்கிட்டையும் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு ஆக்களுக்கு கொடுக்க அது விரிவுபட்டு போகும்ன்றதான் அவரோட விருப்பம். அதுதான் உண்மையா ஒரு கலைஞனுக்கும் தேவை. இன்னொரு ஆளும் அதை எடுத்து இன்னொரு பயனடையணும் என்று சொல்றதுதான் அவரோட விருப்பம். அது நல்ல விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது. அதுக்காக இந்த பிள்ளைன்னு நான் புழுகி சொல்றதாக இல்லை, இது எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான். கலைஞர்கள் எல்லார்ட்டையும் இருக்கணும். மெட்டாக்களுக்கு ஜோய் சொல்ற மாதிரி ஜோயும் எங்களுக்கு இடையில தான் தெரியும், அதுக்கு முதல் தெரியும், அதாவது ஜுதியால தான் எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க ஒரு வீட்டு மாதிரி சாப்பிட்டு இருக்கிறோம். வருவாங்க போவாங்க, அவரோட சேர்ந்து கதைப்பாங்க. கஷ்டமோ என்று சொன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப இவரை இப்ப நாங்க எப்படியோ படிக்கிறதுக்கு அனுப்பி நல்ல விஷயங்களை தேடிக்கொள்ளணும்ன்றதான் எங்களோட ஆசையும். சரி, ஒன்னும் யோசிக்காதீங்க, என்ன எல்லாம் சக்சஸா நடக்கும். யுதிஷ்டனை இப்போ நான் வந்து காலையில் கூட அந்த வீடியோக்கு முன்னுக்கு வந்தம்மா கழிச்சிட்டு வந்தேன். நான் இந்த வீடியோ எப்படி போகுதோ தெரியல, ஏன்னா எனக்கே கவலை. காலையில் எழும்பி ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்து ஸ்டேட்டஸை வந்து பார்க்குறேன். நான் வந்து போட்டிருக்கேன் அந்த யூனிவர்சிட்டியை போட்டு மை லாஸ்ட் டே ஒன்று சொல்லி போடுறேன். எனக்கு அதை பார்த்தோன்னு சரியான கவலை. மம்மிக்கு கால் பண்ணி, எங்களை மம்மிக்கு நல்ல விருப்பம் யுதிஷ்டனோட வீட்டை வரது. இப்போ மம்மி சொன்னாங்க, நான் எனக்கு இப்போ ஆஃபீஸில் எனக்கு வர கிடைக்கலாட்டியும் யுதிஷ்டனுக்கு சொல்லுங்க, நானும் கேட்டுதான்ட்டு சொல்லி அண்டி. அப்போ அதுலேயே என்ன செய்யறாங்க, இவன்கிட்ட கால் பண்ணி சொல்ல, இவன் விட்றா என்ன இந்த இந்தியா இதனை போறேன் சும்மா அப்படி சொன்னாலே அவருக்கு அந்த ஒரு நாள் கூட அவர் இங்க மிஸ் பண்ற மாதிரி தான் அவருக்கு கவலையா இருக்கு. ஆனா அங்க போன பிறகு அவர் எப்படி அதை ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா அவர் இங்க கிடைக்காத சில விஷயங்களை அங்க எடுக்க வேணும்ன்றதான் இந்த விருப்பம். எடுத்துட்டு வந்து இங்க திரும்ப கொடுக்க வேணும். அதை அப்பதான் அந்த சொல்லுவாங்க தானே, எப்படி அட்சய பாத்திரம் மாதிரி அவர் இருக்கணும்ன்றதான் விருப்பம் எனக்கு. அதே மாதிரி செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுள் ஆசீர்வாதம் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும். மாஸ்டர் டிகிரியை வந்து முடிக்காம இதுக்கு பிறகு அவரோட
கரியர் வந்து எப்படி கரியர் வந்து எப்படின்னு சொன்னா மாஸ்டர்ஸ் செய்துட்டு வந்தா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்குமென்றது இல்ல தானே. இப்ப எல்லாரும் கடவுள்ற கையில தான் இனி இருக்கு. ஆனா அதை நாங்க அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வச்சு அதுலயே நாங்க வெளியில இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம் நினைக்கிறேன். இதுக்குள்ள போய் அப்படி செய்து கொண்டிருக்கிற இதை விட்டுட்டு நாங்க அதோட சேர்த்து அப்படி போய் நாங்க செய்தாலும் வெளியால என்ன செய்யலும் நாங்க இவ்வளவுக்கு கொடுக்கலுமோ அவ்வளவுக்கு அதை வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். மற்றது அதை விட்டு இன்னும் படிப்புகள் இருக்கு. அதுக்கு மேல எம்ஏ செய்துட்டு முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மேல படிப்பு இருக்கு. எம்ஃபில் இருக்கு, அவங்களுக்கு பிஹெச்டி இருக்கு. அப்படி அந்த அவங்களோட துறையிலேயே தொடர்ந்து போனா இவங்க ஒரு வழிகாட்டியா மெட்டாக்களுக்கு இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன். அப்படி படிச்சுட்டு வர வேணும். நீங்க இடையில போகலாம் தானே பாக்க? இடையில பார்க்க போகலாம் தான், நாங்க போகலாம் தான். இனி நாம டீச்சிங்ல இருக்கிற நாம ஒரு கடவுள்ற ஆசீர்வாதம் இருந்தா நாம போவோம், நிச்சயமா போவோம். இதோ கிடைக்கும் நினைக்கிறோம். சரி, அம்மா கூட கதைக்க விரும்பல. அம்மாவோட என்னன்னு சொன்னா ஃபுல்லா சென்டிமெண்டா இருக்கிறாங்க. விட்டா அழுதுருவேன். இன்றைய நாள் சென்டிமெண்ட் தானே எல்லாருக்கும் எங்களுக்கு எங்கட வீட்டுல. சந்தோஷம். அவங்க தங்கச்சிக்கு ஆக இது குழப்பத்தில் இருக்கிறாவ. அவரோட சரியான தங்கச்சியை ஃபுல்லா யூஸ் தானே கிளாஸுக்கு ஏற்றி இருக்கிறேன். அவர் தான் எல்லாம் செய்யற. மற்றது அவையோட சரியான விருப்பம். அவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில வயது கொஞ்சம் வித்தியாசம். அவர் ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க, பிள்ளை மாதிரி பார்த்து கொள்ளுவேன். அவ்வளவு அன்பா இருப்பாங்க 2 பேரும். எல்லாம் சில பேர் கேட்கிறேன்னுட்ட அப்படி நான் அடிபட மாட்டாங்களா இவங்கன்னு சொல்லி கேட்கிறேன். நான் அது எங்களுக்கு சந்தர்ப்பமே தெரியாது, எங்களுக்கு அப்படி தெரியாது. வேணாத சாப்பிடக்குள்ள ஏதாவது இவர் சும்மா அவைய இழுத்து கொள்ளுவேரே தவிர மற்றபடி பிள்ளை மாதிரியே தான் பார்த்து கொள்ளுவேன். அது எங்களுக்கு பெரிய ஒரு வரம் தானே. வெறுமையா எனக்கு மட்டும் இல்லை, எங்கட அப்பா அம்மாக்கு தான். எங்கட அப்பாக்கு எல்லாம் அவர் தான் முதலாவது பேர பிள்ளை. அதனால எங்கட அப்பாவும் அவரை நிறைய மிஸ் பண்றாரு. சரியா கவலைப்பட்டு தான் போறார். இத வந்து ஒரு படிப்புக்கு போறபடியா எங்கட அம்மா அப்பாவுக்கு படிப்பு சரியான விருப்பம். அவங்களுக்கு இவர் மேல இந்த துறையில வரணும்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலேயே சின்னன்லே பார்த்தா தெரியும் எதிலேயாவது ஒன்றுல தட்டி கொண்டிருப்பார். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போனோம் இவரை முன்னுக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டேங்க்ல தாளம் போட்டு கொண்டிருப்பார். அப்ப நான் யோசிக்கிறேன் இதுலதான் வேற எல்லாரும் சொன்னாங்க அவர் ஓயில் பாஸ் பண்ண உடனே இப்படி போங்கண்டு. ஆனா அவர் ஆசைப்பட்டது இதுதான், இப்படி நான் இந்த துறையில போகணும்னு சொல்லி. அதுக்கு நாங்க சப்போர்ட் நாங்க நல்லா சப்போர்ட் பண்ணபடியா தான் நான் இந்த உண்மையா பேரண்ட்ஸுக்கு நான் இதைத்தான் சொல்லணும். அவங்க வந்து என்ன துறையை விரும்புறாங்களோ அந்த துறையில சப்போர்ட் பண்ணணும். எங்களால இயலாம போனாலும் ஒரு கட்டத்துல நாம கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யத்தான் வேணும். செய்தா அப்படி அவங்க சந்தோஷமா அதை படிச்சு மேல வந்து அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம்ன்றதை பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு என்ன துறையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்குள்ள அவங்க அதுல வந்து உச்சகட்டத்தை வந்து அடைவாங்க. கட்டாயம் அதுல கட்டாயம் கடவுள் ஆசீர்வாதம் இருக்கணும். அவர் நிறைய குரு பக்தி உள்ள ஒரு பிள்ளை. இன்றைக்கு நாங்க இடத்த போன நேரம் ஜோயிட கதையும் வந்தது. அவர் குருட்ட போயிருந்த நாங்க உங்களோட அண்ணாட கதை யூகே போன கதையும் அவங்க கதைச்சு கொண்டிருந்தாங்க. அவர் குரு அவர் தான் திரு EN வாட்ஸ்வர்த் சொல்லி அவர்கிட்ட மிருதங்க குரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்குள்ள அந்த உண்மையில ஒரு குருவோட அன்பை நான் அதுல பார்த்தேன். அவருக்கு கண் கலங்கிட்டு இவர் யுதிஷ்டன் நீங்க இப்படி போயிட்டு வந்து நல்லா ஒரு நிலைக்கு வரணும், எனக்கு அதுதான் விருப்பம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றார். எந்த குருவும் அப்படி சொன்னதை நான் உண்மையாவே காணல. அவர் சொல்றார் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு கோல் எடுங்க யுதிஷ்டர். அது பிறகு அங்க நீங்க கேரளா போயிட்டு அங்கிருந்து என்ன தேவைன்னாலும் எனக்கு கோல் பண்ணுங்கன்னு சொல்றார். அப்படி வந்து எல்லாரும் அவர் அந்த புள்ள எனக்கு சேர தெரியும். அவர் புள்ளையில பாக்குற மாதிரி தான் அவர் வந்து அந்த பாத்து சரியான அன்பு. யுதிர சத்தம் கேட்ட உடனே வாங்க ராசான்னு தான் சொல்லுவார். அதனாலதான் அவனுக்கு அவரையும் பிடிக்கும். எது செய்யறதா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வாசிக்க போறதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் அந்த குருட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவார். அந்த பண்பாடு எல்லாம் அவர்கிட்ட தானாவே வந்திருக்கு. அது ஒரு கடவுள்ற ஒரு கிருபை என்றுதான் சொல்லணும். அதே நேரம் அவர குருட வைஃப் ஹனியண்டி அவையும் இவரை நிறைஞ்சு வாழ்த்தி அப்படி ஒரு அன்பு. யுதிஷ்டர் எங்களோட தொடர்புல இருங்க என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய அவர் அப்படியான எல்லாரும் ஆசீர்வாதமும் இருக்கக்குள்ள கட்டாயம் அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும், சக்சஸ் ஆகும் என்று நினைக்கிறேன்.
சரி ரைட். இதோட முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பார்க்குற நீ உங்களோட பிளெஸிங் யூஸ் பண்ணி தேவைன்னு நிறைய விஷயங்கள் என்னோடையும் பவித்ரனோட எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பயணித்த ஒரு நண்பன். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது எப்படி போய் முடிய போகுது தெரியல. பாப்போம், இனி அவன் ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு வரட்டும். அதே பிறகு அம்மாவும் பிள்ளைக்கும் ஒரு டைம் ஒன்று கொடுப்போம் கதைக்கிறதுக்கு. முதல்ல கதைங்கன்ட்டு அதே பிறகு நம்ம வெளியால் போகிற விஷயங்கள், நாங்கள் அவரோட கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சரியா? ரைட். இது இந்த டேக் இருக்காமன்னு சொன்னா, என்னடா டேக் பேர் சொன்ன நீ? இதுக்கு ரோயல் நேம் டேக் அந்த இதுல ஃபாலோவர் இருக்காம, அது ஜோ எனக்கு வேண்டி தரானா? சிட்டிசன் இல்லை, நான் வாங்கி தரேன், நீ காசு கொடுக்க. அப்படி கதையை வாங்கிட்டா. சிரிக்கிற முக்கியம் இல்ல, உடைக்கிற முக்கியம் இல்ல, நமக்கு பிரியாவிட வைக்கணும். வேணும். கத்திரிக்கோள் நாங்க நட்புக்காக வளரல, நாங்க நட்புக்காக தான் வளர்கிற. இடைக்கிடையே உணவு பண்டங்களையும் கவனிச்சு கொள்வோம். பசிக்கும் இல்ல, பாவம் இல்ல, பசிக்கும் இல்ல. அதெல்லாம் பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு. அவதிப்படக்கூடாது. செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வந்துட்டா. 2 ரைட். டோன்ட் அவதி வெண்டேப்பா. அவதி வெண்டே. இதையும் கழட்டி விடு. பததெண்டப்பா. பததெண்டேப்பா. படக்கக்காரன். இது இதையும் கழட்டு. படக்க போடுங்க. இது என்னடா கழட்டு? இது கழட்டுடா. அவ்வளவுதான் நடது. இதுதான் உனக்கு ரோயல். நீ ஒரு ரோயல் காட்டுறாங்கடா. அத கலெக்டர்டா. டேய் லூசா நீ லேபிள்டா. நீ ஒரு ரோயல் என்று காட்டுறடா. இந்த ரோயல் மிருதங்க வா. சும்மா வதைக்காம கலெக்டர். நீ ஒரு ரோயல் மிருதங்கக்காரன் என்று காட்டுறடா. ட்ரம் சிவமணிக்கு பிறகு இஞ்சி போடாலப்பா. ரோயல் மிருதங்க மணி இன்னும் நாங்க ப்ரமோட் பண்ற இடம்டா அது. ரைட். அதையும் கழட்டியாச்சு. வேற நேம் இருக்கா அதுல? டேய் உள்ளுக்குள்ள என்னடா இது? டேய் என்ன சாமண்டது? கடவுளே, படுக்க போடுங்களேன்டா முதலாவது. இதையும் பிச்சு விடு. ஒரு வட்டியை ஓபன் பண்றதுக்கு இதையும் பிச்சு விடண்டா முதல்ல. போறேன்டா. அதெல்லாம் இழுத்தா பிய்யண்டா. ரைட். எல்லாம் பிச்சாச்சு. கைதனு. என்னடா ஒன்றுமில்லை உள்ளுக்குள்ளே. இதுதான் நீங்க போட்ட சீன். இது காணும் தாராளம் 30 கிலோ கொண்டு போவேன். மஜா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். உடுப்பெல்லாம் கூடுதலா கொண்டு போகாத. இந்தியால மலிவும் பொழிவும் சரியா? லேப்டாப் சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டு போ. சொல்லாங்க. நீ போற நாட்டுல மலிவும் பொழிவும் சரியா? இல்ல, நான் கொண்டு லேப்டாப் சார்ஜர் பவர் பேங்க் இதுக்குள்ள போடக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். எலக்ட்ரிக்கல் சாமான டேக்ஸ் இருக்கா? இல்ல பவர் பேங்க் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகலாம், இதுல கொண்டு போகலாம். பவர் பேங்க் கொண்டு போனா உடனடியா தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு தான் போகணும். உண்மையாடா? அதாவது நீ அங்க ஒன்று விற்க போற மாதிரி. அப்படி பவர் பேங்க் வெடிக்கக்கூடிய அது உடுப்பு எல்லாம் வச்சுட்டு தூக்கி லோக் பண்றேன். அடுத்தது இது தண்ணி போகும் அதுக்குள்ளேயுமே ஜாமான் வைக்கலாம். இல்ல இதுக்குள்ள கொஞ்சம் ஜாமான் வச்சுட்டு இதுக்குள்ள இந்த ஃபைல் சாமான் வச்சுட்டு இதால மூணு திரும்ப இதுக்குள்ள உடுப்பு கொஞ்சம் லோக் படுகலாம். இது ஏன்டா ஓபன் பண்ணி இருக்கு, க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி இருக்கு. நாளைக்கு இதுல கவரை மாத்தலாம் போலடா. என்னடா இதுக்குள்ளதான் உள்ளுக்கு ரோட்ல கரல் கட்டி இருக்குடா. ஒன்னு மாத்திடுறேன். கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு உனக்கு ஏர்போர்ட்ல வச்சு இதை தான் திறந்து பாப்பாடு. அதெல்லாம் இப்ப போறல இந்த வீடியோ. டி-ஷர்ட்ஸ் அந்த நார்மல் அந்த நார்மல் சாமான். அதாவது உள்ளாடையில உள்ளுக்குள்ள வைக்கலாம்டா. ஃபைல்ஸ் உள்ளாடையில உள்ளுக்குள்ள வச்சிடணும். அது எப்படி பாத்தீங்களா? ரைட். காசை மாத்த போகணும். கூட அந்த ஃபைல் சாமான் அடுத்து இதை பிடிக்கல. நான் 2-3 சாமான் எடுத்துறேன். இதுல வச்சு விட்டா ஈஸி. எனக்கு ஃபைல் சாமானில இந்த இருக்கு. இதுகளுக்குள்ள வச்சு லாக் பண்ணி விட்டா மடிச்ச அப்படியே இருக்கு. இதுகளுக்குள்ள ஃபைல் சாமான் எல்லாம் வச்சீங்கன்னா இப்படி மூடி கடியாத வச்சிடும். இதுகளுக்குள்ள வச்சீங்கடா ஃபைல வச்சு போட்டதுக்கு முன்னாடி உடுப்பெல்லாம் அடுக்குனீங்கடா அது அப்படியே இருக்கு நீட்டா. ஈர உடுப்புகள் சிலவல இருக்கும், டவல் இருக்கும். அப்ப கீழ இருந்தா நீட்டா இருக்கு. புளிஞ்சி போட்டு உதறி போட்டு ஷாப்பிங் பேக்ல கட்டி உள்ள வச்சிடும். முதலாவது நான் இதுக்குள்ள வைக்க போறேன். புளிஞ்சி போட்டு ஷாப்பிங் பேக்ல கட்டி போட்டு உள்ள வைக்கிறேன். என்ன கதை நாளே? என்னடா முதலாவது வச்சுதான் வயலட்டு வரேன். முதலாவது ஒரு சாமி படத்தை வை உள்ள. சாமி படத்தை வைடா. அதை உள்ள வை முதலாவது. அதை உள்ள வை. அதை வை உள்ள.
பணரோல் நோயை வேற இது வந்து கொண்டு போறேன் என்னோட வந்து முதலாவது நோய்க்கு உரிய சாமான வைக்க அது சுகமாக்குறது சாமான்டா நோயே. அதுதான் நமக்கு என்ன பிள்ளையாரவை இதுக்குள்ள இருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்வேப்பம் சாமான் இங்க பாத்தியா கடவுளும் பெரடோல கொண்டா இருக்காங்க. அடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாரியம்மன் டேய் அது சும்மா வைக்காம பூவை போடுறா. ஒயிட் கலர் ஷர்ட்டும் நல்லா இருக்கு. சூப்பரா இது நீ கொண்டு போறதுக்கா கொண்டு போறதுக்கு இடையில எங்கேயும் வேண்டும். ரைட் சரி. ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு ப்ளூ டெனிமும் கீழே ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் போட்டா சட்டை படி இருக்கு. ஸ்லிப்பரா ஸ்னீக்கர்ஸ். ஸ்னீக்கர்ஸ். ஓ அதுக்கு பிறகு சேர்ப்பா முதல் 2 நாள் தான் புது 90 அடி நல்லா கூட்டுற மாதிரி இதை வச்சு 2 நாள் பச்சை கலர்ல வாங்க மேடம். ரைட் என்ற இதுகள் எடுத்துட்டு வருவோம் வாங்கலேன். அப்படி வாங்க தம்பி வாங்க பாருங்க எவ்வளவு சாமானம் வந்து தூக்க வேண்டி இருக்கு. எவ்வளவு சாமான் கொண்டு போகணும்னு தெரியுமா? சும்மா இல்லை. இவனை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வந்தா இவன் சிரமதானம் பண்ண வைக்கிறான் விட்டு. ரைட் இங்க வந்து நான் கொண்டு போக வேண்டிய சாமான்ல இதெல்லாம் எப்படி மடிச்சு உள்ள வைக்கிறா இதெல்லாம் அது கொண்டு ஸ்டாண்ட் கொண்டு போகலாம். மைக் மட்டும் தான் கொண்டு போகணும். இது வந்து கொண்டு போகணும். இந்த ஒடிங்க ஓகன் கொண்டு போகணும். கவனம். அடுத்தது கொண்டு போகணும். இதையும் கொண்டு போகணுமா? இதை வச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ ஒன்று மோட்டோ 2 வருஷம் ஓடாம தண்ணி இருக்க போகுது. அப்பாவோட பேர். இதை வந்து கொண்டு போகணும். ஹார்ட் டிஸ்க் லேப்டாப் கொண்டு போகணும். அழகா இருக்கு. லேப்டாப்ல சார்ஜர் கொண்டு போகணும். இன்னும் கூட்டுற வடிவா கண்பட்டு போயிடும். அதனால நீங்க போட்டா நல்லா இருக்கும். லேப்டாப்ல சார்ஜர் இவ்வளோத்தையும் முதல்ல கொண்டு வைப்போம். சரி வாங்க. இவ்வளவு சாமான் எடுக்க இப்ப இவ்வளவு வந்து என்ன அப்பா ஓகே ஓகே இப்போதைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சிட்டான். இல்ல யோசிச்சான் இது என்ன சாமான் சொல்லி சொல்லுங்க. இங்க பாருங்க இதுல தான் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் இந்த ரெக்கார்டிங் யூஸ் பண்ற எல்லாமே வந்து இந்த சின்ன 1 TB ஹார்ட் டிஸ்க். 1 TB எவ்வளவு வாங்குனீங்க? இது நான் வேண்டக்குள்ள 24,000 ரூபாய். நல்ல ஸ்பீடா இருக்கு. நல்ல ஸ்பீடா இருக்கு. NVMe ஹார்ட் டிஸ்க் நல்ல ஸ்பீடா இருக்கு. கீபோர்டு அந்த ஜிப்புக்குள்ள வச்சு போட்டா இதுமே அந்த இதா இருக்கு. வைக்காத அதுல வைக்காத. வெள்ள ஷேப் ஊத்த ஜிப்பத்துல வந்து கீபோர்டு உள்ள வச்சிட்டு இதுக்குள்ள வச்சா சரி. அதுக்கு மேல முழு உடுப்பை அடிக்குது. ரைட். தங்கத்தை வந்து காட்டி வச்சுட்டான்னு சொன்னா இந்தியாவில் வந்து சரியா நான் ஐபராட வீடியோ போடுங்க. இந்தியாவில் வந்து தூக்கிடுவானு சொல்லி அவன் தங்கத்தை கலட்டி வச்சுட்டான். இங்கே பாருங்க என்னதை போட்டுட்டு போறான். ஐயோ சோமான மாதிரி இருக்கு. அது உண்மையா தான். என்னன்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம் தானே. இப்போ இன்னொரு இடத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அப்போ நமக்கு பழக்கம் இல்லை தானே. அங்கே எப்படி இருக்கு மட்டும் சொல்லி தெரியாது. ஸோ இதெல்லாம் கொண்டு திரிகிறது கஷ்டம். ஸோ கழட்டி வச்சுட்டு அடுத்த நம்ம வந்து போக்குள்ள வந்து கொண்டு போவோம். வாங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு விடைபெறு எங்கள் நாடு. அட இப்படி இப்படி காருக்குள்ள இருந்தா இப்படி நீ கையை போடணும். இப்படி நான் பிடிச்சி விடுற மாதிரி போகண்டா. நீ என்ன இப்போ பைக்கு ஓகே பைக்கை வந்து அப்பா ஓடுவேன் கொடுத்துட்டு போறோம். இவன் இப்ப போடுற பிளானை பார்த்தா பாட்டு ஒன்று போடுவான் போல. இதானே நானே சரி பைக்கை கொடுத்தாச்சு. அப்பா வந்து பைக்கை வந்து போடுவேன் 2 வருஷத்துக்கு. அதுக்கு இடையில நம்ம வந்து போற டைம்ல நமக்கு பைக் தான் வராங்க. யோசிச்சாங்க நாங்கள் இருக்கிறோம். அடிக்க போடலாம் வருவான் நான் இடையில வருவேன். அழுகுறான் உள்ள. வைடா 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 யோசிக்க. Bye. Bye. Bye.
பாய்.